மலேசியாவிற்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவு வர்த்தகம், முதலீடுகள் ஆகியவற்றை மட்டும் உள்ளடக்கி இருக்கவில்லை. மாறாக இரு நாடுகளின் கலாச்சாரம், நாகரீகம் மீதான கூட்டு புரிந்துணர்தல், மதித்தல் ஆகியவற்றையும் இது உள்ளடக்கியதாகும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்புக்கு ஏற்ப மலேசியா சீனா இடையேயான உறவின் தனித்துவமிக்க தன்மை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் நான் சந்திப்பு நடத்திய போது நாங்கள் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு பற்றி மட்டும் விவாதிக்கவில்லை. மாறாக கூட்டு நம்பிக்கை, கூட்டாக மதித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் பற்றியும் விவாதித்தோம் என்று அவர் தெரிவித்தார். தலைநகரில் சுற்றுலா, கலை, கலாச்சார அமைச்சும் சீன கலை கலாச்சார சுற்றுலா அமைச்சும் கூட்டாக இணைந்து ஏற்பாடு செய்த 2025 சீன புத்தாண்டு நிகழ்ச்சியில் அவர் பேசினார். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.